இந்தாங்க 50 ரூபா நோட்டு. 2 ரூபாய் சில்லற இல்லையா மேடம்? கொஞ்சம் நல்லா பாருங்க, எங்கேயாவது இருக்கும். இல்லையே மேடம், இருந்தா கொடுக்க போறேன். 2 ரூபாய் எல்லாம் கணக்கு பார்க்காதீங்க, அதை விடுங்க மேடம். அதை எப்படி விட முடியும்? இப்படியே 2 ரூபா 2 ரூபான்னு 5 ஆட்டோல நான் கணக்கு விட்டேன்னா அது 10 ரூபா ஆகுதுல. 10 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்கலாம்? உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இப்படி நிறைய வாங்கலாம். இது பாருங்க, 2 ரூபாய் சில்லற இருந்தா கொடுங்க, இல்லன்னா அந்த 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க. நான் அதை உள்ள எடுத்துட்டு போய் சில்லற வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரி இருங்க பாக்குறேன். ஆட்டோக்காரங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. சில்லற இல்லைன்னு எப்பவும் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப எப்படி எனக்கு அமைதியா சில்லற கொடுத்தான்னு பாத்தியல்ல? எவ்வளவு ஈஸியா போய் சொல்றாங்களே இவங்கலாம். நான் இந்த மாதிரி பலமுறை உங்ககிட்ட பணத்தை விட்டுருக்கேன். இனிமே 1 ரூபாய் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்குன்னு நீ சண்டெல்லாம் போடாத. அழகான பொண்ணை பார்த்தா வேணும்னே அவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. அப்பதானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியும். அப்ப கூட சில்லற இல்லைங்கிற சாக்க வச்சுதான் பேசிட்டு இருப்பானுங்க. சரி விடு, நீ அவனுங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத. மறுபடியும் சில்லறை இல்லைன்னு போய் சொல்ல வேணாம். நம்ம ஊர்ல இப்ப எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி மாறிட்டாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் ரொம்ப முக்கியம் தான். எங்களை மாதிரி பொண்ணுங்க எல்லாம் முட்டாளாக மாட்டோம். தீபக் சொன்னது கரெக்ட் தான். இந்த ஆட்டோக்காரங்க நேரம் பார்த்து ஏமாத்துறாங்க. சமீர், give me the file. அண்ணா, ஃபைல காலையில டேபிள்ல நீங்க டீ குடிக்கும்போது கொடுத்தனே. சமீர், அந்த ஓ காட், அப்போ அது டைனிங் டேபிளே விட்டுட்டேனா? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபைலை மீட்டிங்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? அருண், என்னோட ஆஃபீஸ் ஃபைல் ஏதாவது பார்த்தீங்களா? டைனிங் டேபிள் மேல இருந்துச்சு. இந்த ஆமா கண்ணா, அது பிளாக் கலர்ல இருக்குமே. அந்த ஃபைலை நான் பிரீதா கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவ சிட்டி ஹாஸ்பிட்டல் சைடு போறேன்னு சொன்னா. எப்படியும் அந்த வழியில தானே உன்னோட ஆபீஸும் இருக்கு. அதனால அவ கையில கொடுத்து இந்த ஃபைலை அருண் கிட்ட கொடுத்துடுமான்னு சொன்னேன். இந்நேரம் அவங்க வந்திருப்பாளே. தேங்க்யூ மாம். ஓகே, டேக் கேர். அண்ணா, that file is very important. நம்ம என்ன வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரவா? அண்ணா, என்னன்னு சொல்லுங்கண்ணா. பிரீதா இங்கே வராளா? தேங்க் காட், அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்குது. இந்த சஸ்பென்ஸ் என்னால் தாங்கிக்கவே முடியலையே. பிரீதா எனக்காக எப்படி ஃபீல் பண்ணுறான்னு எனக்கு தெரியணும்ல. அவளுக்கு என்ன பிடிக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமே. அது தெரிஞ்சா தானே அம்மா கிட்ட நான் பேசவே முடியும். Oh my God. என்ன மனசுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் வருது. ஏதோ ஒரு பவர் இங்க இருக்கிற மாதிரி தோணுதே. ஏதோ ஒரு பவர் என்ன உள்ள போக விடாம தடுக்குது. நான் உள்ள போக கூடாத அளவுக்கு இங்க அப்படி என்ன பவர் இருக்கு? தேவையில்லாம கற்பனை பண்ற பிரீதா. இது ரிஷப் சாரோட ஆபீஸ். இங்க என்ன ஆபத்து இருக்க முடியும்? ஸோ தீபக், இதான் உங்களோட சீட். இந்த ஃபோன்ல வந்து நீங்க யாருக்கா டயல் பண்ண நினைச்சீங்கன்னா 0 டயல் பண்ணிட்டு பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னோட முதல் முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைச்சாச்சு. ஜாப் கிடைச்சனால கொஞ்சம் செக்யூரா ஃபீல் பண்றேன். இப்ப சீக்கிரமா பிரீத்தாவை தேடி கண்டுபிடிக்கணும். அவளை தேடி கண்டுபிடிச்சு ராத்திரி பகல்னு அவன் ஞாபகமா நான் இருக்குன்றதை அவளுக்கு உணர்த்தணும். விலகி இருந்தாலும் நாங்க நெருக்கமா தான் இருக்கணும் புரிய வைக்கணும். ரொம்ப நெருக்கமா இருக்கும். சலீல் சார். பிரீதா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஹவ் யூ? நான் நல்லா இருக்கேன். இப்போ ரிஷப் சார் எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம், இப்பதான் ஒரு மீட்டிங் போனாரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல. ஓ, நான் அவர்கிட்ட இந்த ஃபைலை கொடுக்க தான் வந்தேன். எஸ் மேம், அவரும் என்கிட்ட நீங்க இந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு சொன்னாரு. ஓகே. அப்படியே நீங்க அவருக்காக அவர் கேபின்ல வெயிட் பண்ண சொன்னாரு மேடம். ஓகே. அவரோட கேபின் நீங்க இப்படியே மாடிக்கு போங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, அங்க ரைட் சைடுல செகண்ட் ரூம். தேங்க் யூ. எனக்கு நிச்சயமா தெரியும் இந்த குரல் பிரீதாவோட குரல் தான். எங்க போனா அவ? Are you okay?
ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னன்னா நான் இப்போ அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். பாட்டியோட ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். நான் போக லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். ஓ கிரேட். மழையே நின்னு போயிடுச்சு. மறுபடியும் மழை வந்துட்டா நான் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். சோ நான் கிளம்புறேன் சார். இல்ல நான் மறந்து போயிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் காஃபி கூட கொடுக்கல. இல்ல சார், நான் இன்னொரு நாள் வரேன். அப்போ நிதானமா உட்காந்து காஃபி குடிக்கலாம். நான் இப்போ உடனே கிளம்பணும் சார். மழை வரதுக்குள்ள போய் சேரணும். பாய். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ரிஷப்? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவளோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா அவளை சரியா கவனிக்காம விட்டுட்டியா? அதெல்லாம் நீ முதல்ல பண்ணிருக்கணும். ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதையும் நீ வந்து நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் இப்படி ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அவ வந்தா அவகிட்ட பேசாம விட்டுட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா? ஆனா இன்டைரக்டா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தானே பேசினா. அவ கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தான் பேசினா. இது இன்டைரக்டா சம்மதம் சொல்ற மாதிரி தானே. இட் மீன்ஸ் she likes me. என்ன ரெஸ்பெக்ட் பண்றா, என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் தானே அர்த்தம். எந்த தப்பும் இல்லையே இதுல. நான் என்ன Prita, I really love you. I really love you. ஆனா இதே மாதிரி ஒரே ஒரு தடவை அவ வாயிலிருந்து கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அம்மா கிட்டையும் கிளியரா பேச முடியும். ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும். ரிஷப், உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுலயும் நட்பு அது இதுன்னு பேச வேண்டிய பாயிண்டையே விட்டுட்டியடா. என்ன பண்றதுன்னா ஒருவேளை நான் ஹாய். ஹாய். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்களா? ஆமா. குட். அப்போ ஒரு வேலை பண்ணுங்க. இந்த டிராயர்ல மேக்ரா ஃபைல் இருக்கும். ஓகே. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்களும் அந்த ஃபைலுக்கு தான் வேலை பார்த்தாங்க. நீங்களும் ஒரு முறை பாருங்க. அப்புறம் பார்த்துட்டு அந்த ஃபைலை அருண் சார் கேபின்ல வச்சிருங்க. இந்த ஃபைலா? ஆமா, இந்த ஃபைல் தான். குட். ஆல்ரைட். பாய். பாய். பிரீதாவே தான். ஆட்டோ. ஓ காட். இப்போ ஆட்டோ கிடைக்குமான்னு தெரியலையே. சரி, நான் டாக்ஸி ஏதாவது புக் பண்றேன். ரிஷப் சாரோட டவல் இருக்கே. ஆபீஸ்க்கு வெளியே தானே இருக்கேன். உள்ள போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சார், எப்படி இவ்வளவு நனைஞ்சீங்க? நதிங் கிரேட். ஓ, அப்படின்னா அவங்க இங்க வந்திருக்காங்க. யாரு? ஐம் சாரி சார், நான் என்னோட லிமிட்ல இருந்திருக்கணும். நான் இன்னைக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கும் அவளை பத்தி பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தெரியாதவங்க கிட்ட சொல்றது தான் ஈஸியா இருக்கும். ஆமா, அவ இங்க வந்திருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ இங்கே தான் இருந்தா. ஆனா இங்க இருந்து அவ திரும்பி போனப்ப என்னோட உலகத்தை அவ கொண்டு போன மாதிரி இருந்தது. அந்த பொண்ணை உனக்கு இன்ட்ரோ பண்ணா உனக்கே புரியும். ஓகே சார், ஐ விஷ். நான் மிஸ் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம் மை ஃப்ரெண்ட். சார், நீங்க கேட்ட ஃபைல். This is 2015. I need 2017. அந்த டெஸ்க்ல லெஃப்ட் சைடுல இருக்கும். அதை எடுத்துட்டு வாங்க. ஐம் சாரி சார், நான் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. இன்னைக்கு அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்திருக்கு. என்னை கல்யாணம் பண்ணிப்ப நிச்சயம் நீ சம்மதிப்பேன். இல்லை, உன்னை பார்த்தோன்னா நான் என்ன பேச வர்றேங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இப்படி இருந்த ஒர்க் அவுட் ஆகுது ரிஷப். நோ மோர் சஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் அதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அண்ணன் பார்த்து வேலை சொல்லுங்க. 80 ரூபாய்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இங்க பாருங்க மேடம், மார்க்கெட்ல எந்த கடைக்கு போனாலும் இதே ரேட்டு தான். வாங்குறதுனா வாங்க, என் நேரத்தை வீணடிக்காதீங்க. சரி கொடுங்க. 6 கிலோ. மேக்னெட். மேக்னெட் வச்சிருக்கான் பாரு. மேக்னெட் வச்சிருக்கானா? எங்க வச்சிருக்கான்? ஏன் மிஸ்டர் காய்கறிக்காரா,
காய் விக்கிறேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா நீ? தில்லு முள்ளு பண்ணி ஜனங்க பணத்தெல்லாம் ஏமாத்துறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன தில்லுமுள்ளு பண்ணிட்டேனா? அது சரி. ஒரு நிமிஷம். இது என்னவா? சத்தம் போட்டு எல்லார்கிட்டயும் சொல்லவா? சரி, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டல, தக்காளியோட சேர்த்து காலிஃபிளவரையும் ஃப்ரீயா கொடு. மரியாதை எடுன்னு சொல்றேன்ல. மேடம் ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது மேடம். மாட்டியா? சரி, ஐயோ எல்லாரும் இங்க பாருங்களேன். நான் கொடுத்துறேன். இந்த பேக்ல எடுத்து போடு. காலிஃபிளவரை எடுத்து போடு. ஒரு நிமிஷம் மேடம், என்னோட மேக்னெட்டை கொடுத்துட்டு போங்க. கொடுக்க முடியாது. இன்னொரு தடவை அந்த தராசுல மேக்னெட்டை பார்த்தான்னு வெச்சுக்கோ, தொலைச்சிருவேன் உன்னை. என்ன பத்தி தெரியாது உனக்கு. 1/2 கிலோ தக்காளி இல்ல, உன் மொத்த கடையையும் தூக்கிடுவேன். யார்கிட்ட வருவேன்? என்ன டார்லிங், இன்னைக்கு என்ன நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? நேத்து போட்டிருந்த பாரு ஒரு ட்ரெஸ், அதுல பிரமாதமா இருந்த. இந்த பொண்ணு என்கிட்ட மேக்னெட் பத்தி சொல்லிட்டு போன பொண்ணு இல்ல? இவளால தானே அந்த சீட்டர் என்கிட்ட மாட்டினான். இங்க பார்த்தா இவளை யாரோ வம்பு இழுத்துட்டு இருக்கான். எவனோ ரவுடி பையன் போல இருக்கு. சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரோஷினி. ஹே ஹலோ, என்ன நடக்குதுங்க? ஐயோ ஓகே. வெக்கமால தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்க பொண்ணை இப்படி தேவையில்லாம வம்பு இழுக்கிற? சரி சரி, இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். கிளம்புன்னு சொன்ன. உனக்கு நான் யாருன்னு தெரியாது. இங்க யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த ஏரியா கவுன்சிலரோட தம்பி தான் நானு. ரியலி? சஞ்சய், என் பேரு சஞ்சய். இங்க இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. இப்போ நீயும் அவங்கள மாதிரி வாயை மூடிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இல்லனா என் பார்வை தேவையில்லாம உன் மேல பட்டுரும். புரியுதா? இன்னைக்கு இந்த ரோஷினி, நாளைக்கு நீயா கூட இருக்கலாம். கிளம்பு. You know what? நீ ஏற்கனவே கீழ்த்தரமான ஆள் தான். அதனாலதான் உனக்கு நான் உன் இடத்த காட்டியிருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ற. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணன்னு வெச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு கம்பி என்ன விட்டுருவேன். இங்க பாரு, நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி கோழை இல்ல. நீ நல்லா இருக்கல? இருக்கா? ஆனா ஒரு நிமிஷம். என்னடா சொன்ன? இன்னைக்கு இந்த ரோஷினி, நாளைக்கு உன் பேர் வரும்னு சொன்னல. ஜெயிலுக்கு போகல, அங்க உன்ன நம்பர் வச்சு கூப்பிடுவாங்க. சரியான பொறம்போக்கு. நான் அடிச்சதுக்கு எழுந்து நிக்க முடியல. வந்துட்டான். அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? இந்த மாதிரி எத்தனையோ காலி பசங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன். அதுவும் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து. போங்க போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நடக்கிற கூத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிளம்புங்க. வா வா. ஒரு நிமிஷம், நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் கேள. முதல்ல தேவையில்லாம பயப்படுறத நிறுத்த. நம்ம பயத்தை தான் இவனுங்க பயன்படுத்திக்கிறானுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடு. பொதுவா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் எக்ஸ்பர்ட். அதனால எனக்கு போலீஸே தேவைப்பட்டது கிடையாது. ஆனா என் அக்கா உன்ன மாதிரி தான், கொஞ்சம் பயந்தாங்கோலி. ஆனா என் கூட சேர்ந்து சேர்ந்து இப்ப என் அக்கா ஸ்ட்ராங். சாத்திட்டு உள்ள போயிடுவாங்க. இது வரைக்கும் இந்த சஞ்சய் யாரும் எதிர்த்து பேசுறதே கிடையாது. அப்படிப்பட்ட என்கிட்ட நீ சவால் விடுறியா? இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன் மானத்தை எப்படி வாங்குறேன்னு பாரு. உன்னை வந்து யாரு காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். இந்த மொத்த ஏரியாவுக்கு முன்னாடி உன் மானத்தை வாங்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இனிமே யார் மூஞ்சிலையும் நீ முடிக்க முடியாது. பாக்குறியா? உன்னோட கேவலமான பார்வைக்காக
இன்னொரு முறை என் பொண்ணுங்க மேல நீ கைய வைக்க முயற்சி பண்ணாலும் சரி, உன் சட்டைய புடிச்சு இழுத்து கொண்டு போய் ரோட்ல விட்டுட்டு வந்துருவேனா? ரோட்ல விட்டு உன்னை அடிக்கிற அடியில உன்னோட ஒவ்வொரு எலும்பும் நொறுங்கி போயிடும். என் பொண்ணுங்க என்னோட கௌரவம்டா. நான் செத்தாலும் சாவனை தவிர அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உன் வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா யாரும் இல்ல? வெக்கமா இல்லையாடா உங்களுக்குல? ரோட்ல போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவீங்களா நீங்க? அவ மானத்தை காத்துல பறக்க விடுவீங்களா? உங்களுக்குள்ள எப்படி வெக்கமா இருக்கும்? உன் அண்ணனும் உன்ன மாதிரி தானே. இன்னைக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கோ, உன் அண்ணனுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு. அவன் என் பொண்ணு அம்முவையும் பிரத்யாவையும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்களால தாங்க முடியாததுனாலதான் இன்றைக்கு அவன் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல நீயும் திருந்தாம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த, நீயும் உங்க அண்ணனோட சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். பொம்பளைங்கிறவ சக்தி, அவ கோவப்பட்டா உங்களால தாங்க முடியாதுடா. பொம்பளைங்களை எப்பவும் குறைச்சி எடை போட்டுறாத. ஒரு பொண்ணுக்கு அவ உயிரை விட மானம் தாண்டா பெருசு. ஒரு பொம்பளை தன்னோட வீட்டுல இருக்கிற தொடப்பத்தை வச்சு வீட்டை சுத்தம் பண்றானா, அதே தொடப்பத்தை வச்சு இந்த சமுதாயத்தோட அழுக்கை எங்களால சுத்தம் பண்ண முடியும். இங்க பார், நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அது உன்னோட வீட்டுக்குள்ள. இனிமே ஏன் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பொண்ணு நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உன் மானத்தை நான் வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. போடா வெளியில. போடா போடா போங்கடா வெளியில. போடா போங்கடா. டே முட்டா பசங்களா, என்னடா நின்னு என்ன வேடிக்கை பாக்குறீங்க? குடிங்கடா அந்த பொம்பளைங்கள. அங்கே இதுக்கு மேல ஒரு அடி வைக்க கூடாது. கேண்டா, உங்க வீட்டுக்குள்ள உங்க அக்கா அம்மா தங்கச்சி யாராவது இப்படி பண்ணாங்கன்னா அப்போ நீங்க இப்படித்தான் இருப்பீங்களா? உங்களுக்கு கோவம் வராதா? வரும்ல. உங்களை பெத்த அம்மாவை நினைச்சாவது கொஞ்சம் மரியாதை கொடுங்களேன்டா. உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு கைய நீட்டினா உங்க கையில ராக்கி கட்டுவாளே உன் தங்கச்சி, அவளை இப்படித்தான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு 4 எலும்பு துண்டு போடுறாங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இப்பவே இந்த வீட்டு விட்டு வெளியில போங்க. போங்கடா வெளியில. யாரோட உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அந்த அயோகனுக்கா? டேய், அவன் மகன் தான் ஏற்கனவே சேர்ந்து போயிருக்கே. அவ எப்படிடா உங்களுக்கு உதவி பண்ணுவா? மரியாதை எங்க எல்லாரும் வெளியே போங்க. போங்க. அந்த பார்வைய முதல்ல கீழே இறக்கு. கீழே இறக்குடா, இல்லனா போக்குற அந்த 2 கடையை நோண்டிடுவேன். ஜாக்கிரதை. ஏன் பொண்ணுங்களை மட்டும் இல்லடா, வேற எந்த பொண்ணையும் கூட இந்த மாதிரி கேவலமான பார்வையில பார்த்த நீ நினைக்க முடியாத அளவுக்கு உன் நிலைமை மோசமாயிடும். பொம்பளைங்களை இளக்காரமா எடை போட்டுடாத. இனிமே ஏதாவது பொண்ணை தப்பான பார்வையில பார்த்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவளுக்கு துணைக்கு வந்து நிப்போம். அதுக்கு பேர் தாண்டா பொம்பளை சக்தி. உங்களை விட பொம்பளைங்களுக்கு மன வலிமை அதிகம்டா. அதனாலதான் நம்ம நாட்டுல பொம்பளைங்களை தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ அமைதியா இருப்பா, அவளுக்கு மரியாதை கிடைக்கிற வரைக்கும். அந்த மரியாதைக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டுச்சு, அவ மகா காளியா மாறி உன்னை சம்ஹாரம் பண்ணிடுவா. இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் நீ களங்கப்படுத்தணும்னு மனசால கூட நினைக்க கூடாது. எனக்கே நீ சவால் விடுறியா? என்ன பகச்சுக்கிட்டு நீ இந்த ஏரியால எப்படி நிம்மதியா இருக்க நானும் பாக்குறேன். உன்னையும் உன் பொண்ணுங்களையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. உங்களை அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. பாத்துக்கிட்டே இரு. மரியாதைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதுல உனக்கு? இவங்க என்னோட அம்மா. இவங்கள பத்தி ஒரு வார்த்தை நீ தப்பா பேசின உண்டியில நாக்கிடுவேன். பொம்பளைங்களை என்னைக்குமே பலவீனமா நினைக்காத, அப்புறம் நீதான் ரொம்ப வருத்தப்படுவ. இந்த நிமிஷத்துல இருந்து எந்த ஒரு பொண்ணையும் நீ தப்பான பார்வையில பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இந்த பொம்பளைங்க கையால வாங்கின அடிய ஞாபகம் வச்சுக்கோடா. You know what? உங்க எல்லாரோட அம்மாவும் சின்ன வயசுல அடிச்சு வளர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்க கிட்ட வந்து அடி வாங்க மாட்டீங்கடா. போனா போட்டோம், பரவாயில்ல விடுமா. அன்னைக்கு அவங்க செய்யாம விட்ட வேலையை இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து முடிச்சிட்டோம்ல, புரிஞ்சுப்பாங்க. போங்க போங்க, என்னடா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா வெளிய. முழிக்கிற முழிய பாரு, போங்கடா. இன்னைக்கு உங்களால்தான் எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு. கிருத்திகா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருக்கா. ராக்கி ஆண்டி என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அப்புறம் உங்களோட அப்பா, அவர் ஏன் அப்பாவை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. இவங்க எல்லாரும் என் மேல எதுக்காக இவ்ளோ பாசமா இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்கன்னு அவங்க நம்புறாங்க. என் பேச்ச கேப்பீங்கல்ல? Your friendship means a lot to me. And நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஃபியூச்சர்ல இது இன்னுமே பெட்டர் ஆகணும்னு நான் விரும்பிட்டு இருக்கேன். இப்ப என் மனசுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அம்மாவோட கனவு ஏன் கனவா மாறின மாதிரி இருக்கு. நானும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஷெர்லினுக்கும் சீக்கிரமா மேரேஜ் ஆகணும் சார்.
ஏன்னா அதுலதான் எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப நல்லவனா இருக்கிறதும் நல்லது கிடையாது பிரீதா. சந்தோஷம் குறைவாகவும் வலி நிறைவாகவும் கிடைக்கும். அப்படின்னா ஏன்னா உங்க ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் செய்யணும்னு நினைச்சதை செய்ய மாட்டேன். ஐ மீன், பெருசாலாம் ஒன்று நினச்சிக்க வேண்டாம். நான் சும்மா சொன்னேன், கல்யாணத்தை கொஞ்சம் டிலேயா பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹார்ட் அட்டாக் கொடுக்கலாம்னு நினைச்சீங்களா? ஹார்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் தான். அட, பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் சார், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரியா? பிரீதா, என்ன? நானும் கூட வரவா? ஐ மீன், நான் வாசல் வரைக்கும் கூட வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் இங்க இருந்து வாசலுக்கு போனா ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை பாவம் கிருத்திகா கிட்ட போய் பேசுங்க. அவதான் உங்களை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கா. ஆக்சுவலா அவதான் எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னா. சரி. கிரேட், தேங்க்யூ. சரி, அப்ப நான் கிளம்புறேன்ல, நீங்க பேசுவீங்கல்ல? கண்டிப்பா. தேங்க்யூ சார், மறந்துடாதீங்க. பாய். ஏன் கீழே போட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? சுத்தி சுத்தி என் கையிலேயே வந்து விழுற. நான் என்ன கான்ட்ராக்டா சைன் பண்ணிருக்கேன்? நீ எப்போ கீழே விழுந்தாலும் நான் வந்து கேட்ச் பண்ணிக்கிறேன். You're right. I am a very stupid girl. ஏன்னா நீ மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு சாத்தானு எனக்கு தெரிஞ்சும் கூட உன்கிட்ட போய் நான் மனுஷத்தன்மையை எக்ஸ்பெக்ட் பண்ண பாரு. பட் குட், உன்னை பத்தி ஒரு நல்ல எண்ணம் என் மனசுக்குள்ள ஏற்படுறதுக்கு முன்னாடியே, இல்ல உனக்கு நான் தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னாடி உன் முகத்திரைய நீயே கிழிச்சுக்கிட்ட. ஏய், ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். Just try to understand that. I do understand it, okay? என்ன ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னமோ உனக்கு ஒரு சைக்கோ ஃபேன் நீயே நினைச்சுக்கிற. நான் உன் பின்னாடி சுத்துறேன்னு நினைக்கிறேன். முதல்ல உன் காருக்குள்ள நுழைஞ்ச, அப்புறம் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், அப்புறம் ஒரு ரூம்ல, உன் பாத்ரூம்ல. இந்த ராகத்தை நீ என் காதுல 1000 வாட்டி பாடி முடிச்சிட்டேன். என்ன போக விடு. 1 minute. என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணன் கூடயும் ஷர்லின் கூடயும் உன்னை ரெஸ்டாரண்ட்ல வச்சு பார்க்கும்போதே கிளியர் ஆயிடுச்சு. எஸ், உன்னை என்னோட ஃபேன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்லன்னு இப்ப எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன உன் வலையில விழ வைக்க முடியலங்கிறதுனால என் அண்ணனை உன் வலையில விழ வைக்க பார்க்கிறேன். ரொம்ப டேலண்டட் தான். ஆனா உன்னோட அந்த பிளான் இப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்ட் யூ நோ வாட், உன்னோட இந்த நிலைமையை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யூ நோ வை? அண்ணன் ஷர்லின் ஓகே சொல்லி ஷர்லினும் ஓகேன்னு சொல்லிட்டேன். சோ நீ போட்ட பிளான் எல்லாமே தவிடு பொடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நீ கண்டபடி யோசிக்கிற பாரு, இதெல்லாம் ஓன் தப்பு இல்ல. உன் மூளையில இருக்கிற ஸ்க்ரூ தான் ஏதோ லூஸ் ஆயிடுச்சு. இல்லன்னா கடவுள் அதை ஃபிக்ஸ் பண்ணும் போதே ஏடோகடமா தப்பா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. அதான் நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற.
டேய் ஞாபகம் இருந்தா சொல்லுங்கடா. நாம இந்த பொண்ணு வீட்டுக்கு போனப்ப இவ என்னெல்லாம் சொல்லி பேசினானு. அண்ணா இவர் ரொம்ப பேசினானே. பொம்பளைங்க ஒன்றும் பலகீனமானவங்க இல்லைன்னு சொன்னான். ஆமாண்ணே, பெண் சக்தியை கூட பார்க்கலன்னு சொன்னானே. அப்படின்னா இப்ப பாத்துரலாம். இங்க பாரு பொண்ணு, நீ எவ்வளவு லக்கி தெரியுமா? இவ்வளவு சீக்கிரத்திலே உன்னோட பவரை காட்ட உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க உன்னோட பவரை காட்டு. இப்ப பாரு நான் உன் கூட எப்படி விளையாட போறேன்னு. அப்ப நீ உன்னோட பவரை காட்டு. அப்புறம் இவளோட அந்த உயரமான தங்கச்சி அவ என்ன பத்தி என்ன சொன்னா? நான் எப்படிப்பட்டவன் சொன்னா? கேவலமானவன். அப்புறம் இவளோட அம்மா, இவ அம்மா எல்லாரும் முன்னாடியும் அடிப்பேன்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்புறம் பொம்பளைங்க சக்தி பலகீனமானது இல்லைன்னு வேற சொன்னாங்க. இவளோட பாட்டி இவங்களை தொடப்பத்தை வச்சு அடிச்சாங்க. அவங்க எல்லாரும் அன்னைக்கு பயங்கரமா டயலாக் விட்டாங்கல்ல. இவளோட மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்ப முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அன்னைக்கு நானும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சாலிடான டயலாக் சொல்லிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் சபதமே எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, யாராவது என் கையில தனியா மாட்டினா விட மாட்டேன்னு. அதான் மேட்ரே. லேடிஸ் பவர்ல ஒண்ணு இன்னைக்கு தனியா மாட்டிக்கிச்சு. நான் அன்னைக்கு அப்படி சபதம் போட்டதுனால அதை நிறைவேற்றி தானே ஆகணும். இப்போ நீ அன்னைக்கு பேசினதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்ல கண்ணு, உன்னோட 2 தங்கச்சிங்க பிரக்யா ஸ்ருதி இருக்காங்கல்ல, அவங்களாலதான் இன்னைக்கு என்னோட அண்ணன் ஜெயில இருக்கார்ல, அதுக்கும் சேர்த்து நீ பதில் சொல்லி ஆகணும். இப்ப பாரு கண்ணு, இந்த சஞ்சய் இன்னைக்கு உன்னை என்னெல்லாம் பண்ண போறான்னு. ஸ்ருதி, பிரீதா இன்னும் வரலையா? எங்க போனா? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம். இரு, நானே போன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. நான் போலீஸ் கூப்பிடுவேன். பாத்தீங்களா, அம்மாவோட தரிசனமும் கிடைச்சிருச்சு. இப்போ அம்மா கூட பொண்ணை பேச அனுமதிக்கணும். இப்ப அம்மா போன் பண்ணதுனால ஹலோ சொல்ல வேண்டிய கடமை பொண்ணுக்கு இருக்குல்ல. இவளுக்கு இந்த போனை கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே ஓட்டிங் பண்ணுங்கடா. நீ என்னடா சொல்ற சந்துரு? ஓகே பாஸ், நீங்க பேச விடுங்க. ஓகே, நீ என்ன சொல்ற? ஓகே பாஸ், பேச விடுங்க. 2 ஓட்டு விழுந்துருச்சு. உன்னோட கருத்து என்ன? இவ உங்களை அவங்க வீட்டுல எல்லாருக்கும் முன்னாடியும் கன்னத்துல அரைஞ்சாருன. வேணாம், நீங்க 2 பேரும் குடுன்னு சொன்னீங்க. ஆனா இவன் கொடுக்க வேணாம்னு சொன்னா, இந்த பொண்ணும் குடுன்னு சொன்னா. அப்படின்னா இந்த பொண்ணு ஜெயிச்சுட்டா. நாம இப்ப இந்த பொண்ணை அவங்க அம்மா கிட்ட பேச அனுமதிக்கணும். இந்தா பேசு. ஆடாடா, போன் உடஞ்சிடுச்சே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் போன்ல இருந்து நான் கால் பண்றேன். ஆனா ஒரு விஷயம், உங்க அம்மாக்கு நான் எப்போ போன் பண்ணுவேன்னா, உன் துணியெல்லாம் கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்பதானே உங்க புது துணி எடுத்துட்டு வருவாங்க. அதை நான் கிழிக்க மாட்டேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ எங்க எல்லாரும் முன்னாடி கிழிஞ்சு போன துணியோட டான்ஸ் ஆடணும். ஸ்ருதி, பிரீதா போனே எடுக்க மாட்டேங்கிறா. வேற ஏதாவது நம்பர் இருந்தா சொல்லுடா, அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாரு. பரவாயில்ல, உங்க போன் அவங்க எடுக்கலன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப அவங்க லூத்ரா ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி கேட்க போறது இல்ல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க ரூமுக்கு போய் தூங்குங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எங்க வாழ்க்கையை எங்களே வாழ விடுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். இங்க பாரு சஞ்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடு. சாரி மேடம், இது சஞ்சய் பழி வாங்குறதுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அதை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் வாய்ப்புக்காக காத்திருந்தேன், இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்படி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை கை நழுவ விட மாட்டேன்ல. நீங்களே சொல்லுங்க பெண் சக்தி. என்னடா நின்னு என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூக்கி வண்டியில போடுங்கடா. எப்படியும் இப்ப அந்த சைக்கோ வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பா. ஏய், அவ வாயை மூடுடா. என்ன பிரீத்தாவோட குரல் மாதிரி கேக்குது? அது பிரீதா தான். ஓ மை காட்.
டேய் முட்டாளுங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவளை இப்படியா தள்ளி விடுவீங்க? அடிப்பட்டா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இவ எவ்வளவு மென்மையானவ. ப்ளீஸ் விடுங்க, ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நீ என்ன நினைச்ச? இன்னைக்கு கண்டிப்பா நான் உன்னை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைச்சியா? நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் இல்லம்மா. நீ நினைக்கிறத விட நான் ரொம்ப கெட்டவன். வாடி பிரீதா, 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 எவ்வளவு அழகா இருக்கடி நீ. எனக்கு உன்னை கொல்றது ஒண்ணும் நோக்கம் இல்ல. ஆனா நீ என் கன்னத்துல அடிச்சல, அதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். அப்புறம் இந்த பழி வாங்குற ஆட்டத்துல நீ என்ன கொஞ்சம் போதையும் ஏத்திட்ட. இனி இதனோட சுகமே வேற. உன்னோட அந்த உயரமான தங்கச்சி என்ன பண்ண தெரியுமா? எல்லாருக்கும் என் மேல இருந்த பயத்தை குறைச்சிட்டான். நான் திரும்பவும் எல்லாரோட முகத்திலையும் பழைய பயத்தை பார்க்க விரும்புறேன். இப்ப நான் உன்னோட மானத்தை பறிச்சிட்டேனா மறுபடியும் எல்லாரும் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உங்க அம்மாவோட கண்லையும் பயத்தை நான் பார்ப்பேன். அப்புறம் உன்னோட இன்னொரு தங்கச்சி ஸ்ருதியோட கண்லயும் அந்த பயத்தை நான் பார்க்க விரும்புறேன். அவங்களும் தானே அன்னைக்கு என்கிட்ட ஓவரா பேசினாங்க. அதனால இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். புரிஞ்சதா? அட பிரீதா, உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும் சொல்லு? எவ்வளவு தூரம் ஓடிடுவேன்? வேண்டாம், என்ன போக விடு ப்ளீஸ். Are you okay? போலாமா? என்ன பொண்ணா இருக்கு, நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னோட யோசனையை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். குறைஞ்சது ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யார்கிட்ட பேசுறோம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசக்கூடாது. அவங்க எல்லாம் மோசமான ரவுடி பசங்க தெரியுமா? அவனுங்க என்ன வேணும்னாலும் செய்வானுங்க. ரொம்ப ஆபத்தானவனுங்க. அதுக்கு அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்றதுக்காக நாம அமைதியா இருக்க முடியுமா? அவங்கள சும்மா விடுற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. எனக்குள்ளேயே நிறைய பவர் இருக்கு. அந்த சஞ்சய் ஒரு கை பாங்க பாரு. நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி வைக்காத. ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்றது சரியா தப்பான்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணு. நீ ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அக்கா, நீங்க முன்னாடியே இந்த மாதிரி புரிய வச்சிருக்கலாம்ல. எங்க அன்பா சொல்லணுமோ அங்க நீங்க கோவப்பட்டீங்க. சரி, நான் பாட்டிக்கு போய் மஞ்சள் அரைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க பாரு, அந்த டாக்டரோட நம்பர் கொடு. எனக்கு டைரி கிடைக்கலையே. சரிக்கா, நான் போய் தேடுறேன். ஒரு நிமிஷம். நானே நேர்ல போய் அவரை கூட்டிட்டு வரேன். அந்த டாக்டரோட கிளினிக் இங்க பக்கத்துல தான் இருக்கு. மாடியிலேயே வீடு இருக்கு. நானே போய் அவரை பார்த்து கூட்டு வரேன். நீ கரண் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு. பாவம், அவங்க எல்லாரும் கவலையா இருப்பாங்க. இப்ப ஃபோன் பண்ணிடுறேன். ஹலோ. ஸ்ருதி, பிரீதா வந்துட்டான்னு சொல்ல தானே ஃபோன் பண்ண? இல்ல, அதாவது ஆமா. ஆக்சுவலி என்னன்னா, பிரீதாக்காவோட சேர்ந்து கரண் சாரும் வந்துட்டாரு. என்ன, கரண் அண்ணாவா? பட் ஸ்ருதி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? எல்லாம் ஓகே தானே? என்ன ஆச்சு? ஓ மை காட். அம்மா, அது வந்து சொல்லுங்க. என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? மாமி, இது கரண் அண்ணாவுக்கு. கரண் என்னமாச்சு? என்னாச்சு? கரண் அண்ணா பிரீதா வீட்ல மயக்கத்துல இருக்காரு. கரண் பிரீதா வீட்லயா? இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. கரண் எப்படி மயக்கமாக முடியும்? அத்தை, இது குறை சொல்றதுக்கான நேரம் கிடையாது. நான் உடனே அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறேன். நில்லுப்பா, நானும் வரேன். அருண் கண்ணா, அருண் நில்லுப்பா. மாம், கண்ணா நில்லுப்பா, நானும் வரேன். நானும் கூட வரேன். இன்னும் மயக்கமா தான் இருக்கியா? நான் உன்னை இது வரைக்கும் எவ்வளவு தப்பா பேசிருக்கேன். ரொம்ப தப்பான கேரக்டர் நினைச்சேன். உனக்கு மரியாதை தெரியாது, நீ கர்வம் பிடிச்சவன், மோசமானவன், அது இதுன்னு. அது மட்டும் இல்லாம உனக்கு பொண்ணுங்களை மதிக்கவே தெரியாதுன்னு நினைச்சேன். இத்தனை நாளா நான் உன்னை
திமிர் பிடிச்ச பணக்கார வீட்டு பையனா நினைச்சிட்டு இருந்தேன். கேரக்டர் சுத்தமா இல்ல நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை நீ மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் இல்ல. இன்ஃபேக்ட் நீ கொஞ்சம் கூட கெட்டவன் இல்ல. உனக்குள்ள எவ்வளவோ நல்ல குணம் ஒளிஞ்சிருக்கு. நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் உன் கூட எப்பவும் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு எனக்கே புரியல. எப்பவும் சண்டை மட்டும் தான் போடுவேன். ஒரு வாட்டி கூட ஒழுங்கா பேசினதே கிடையாது. எதுக்கு என்ன கீழே தள்ளிவிட்ட? வேற என்ன பண்றது? சுத்தி சுத்தி என் கையிலே வந்து விழுந்துட்டு இருக்க. நான் என்ன விக்கெட் கீப்பரா? நீ ஏர்ல வரும்போதெல்லாம் கேட்ச் பண்றது. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா நீ எப்பவுமே கோவமா தான் பேசுவ. உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. நானும் உன்கிட்ட அந்த மாதிரி தான் பேசினேன். நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நீ இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. எந்திரி கரண். ஓ மை காட், உனக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. God, please சரியாயிடு கரண். ப்ளீஸ் நீ சரியாயிடு. நீ நல்லா இருக்கேல்ல? Thank you so much கரண். இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு சத்தியமா நான் அதுக்காக உனக்கு என்னைக்குமே நன்றி கடன் செலுத்தவே முடியாது. தேங்க்ஸ் சொல்றத இப்படியா யாராவது சொல்லுவாங்க? அடிப்பட்ட அண்ணனும் சாரி சொல்ல விரும்புறாரு, ஆனா முடியல. என்னன்னு தெரியல, புதுசா வெக்கம்லாம் பண்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரிலாக்ஸ்டா இரு. ஓகே, வாங்க அண்ணா போலாம். எஸ் மேம். என்கிட்ட ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துக்கிறத நீ எப்ப நிறுத்த போற? ஸ்டார்ட்டே பண்ணாத போது ஸ்டாப் எப்படி பண்ண முடியும்? அப்புறம் நீங்க எதுக்கு எப்பவுமே தப்பாவே நினைக்கிறீங்க மேம்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ரியலி? அப்ப உள்ள நடந்தது என்ன? கரண் பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதது, என்ன சந்திக்க விடாம தடுத்தது, நீ என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? ஐ ஹோப் யூ ரியலைஸ் இந்த மாதிரி நீ என்கிட்ட ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துட்டதுக்கு நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா மேம், நீங்க எப்பவுமே ஏன் இந்த மாதிரி தப்பாவே எல்லாமே புரிஞ்சுக்கிறீங்க? உன்னோட இந்த எண்ணம் இருக்கே சுயநல படிச்சது, எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் உன்னோட இந்த மிடில் கிளாஸ் பிரெயின் இருக்கே அத பத்தியும் தெரியும். அதனால அதை திறந்து நல்லா கேட்டுக்க. அருண் மனசுல பிரீதா மேல எதுவுமே இல்ல. அவகிட்ட பரிதாபத்தை காட்டுறான். அப்படி ஏதாவது இருந்திருந்தா அவ ஷர்லினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க மாட்டான். ஓ அப்படியா? இப்பதான் புரியுது. நீங்க மனசுக்குள்ளேயே பயப்படுறீங்க. நான் எதுக்கு பயப்பட போறேன்? ஏன்னா ஐ அம் வெரி ஷூர் உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் நடந்தது. அன்னைக்கு அருண் சரியும் பிரீதா அக்காவையும் பெஸ்ட் கப்பல்னு தேர்ந்தெடுத்தாங்கல்ல? நீங்க அத நினைச்சுதானே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவும் டென்ஷனாவும் ஃபீல் பண்றீங்க? இல்லையே. நீ என்ன நினைச்ச நான் இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆவேன்னா? Not at all. அது உங்க முகத்துல நல்லா தெளிவா தெரியுது மேம். நான் உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் தரேன். ஹார்ட் அட்டாக்க ஸ்டாப் பண்றதுக்கு இன்ஸ்டன்ட் ஐடியா ஏதாவது இருந்ததுன்னா அதை உடனடியா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அருண் சார் கிட்ட பிரீதா அக்கா மேல ஸ்பெஷல் கன்சர்ன், ஸ்பெஷல் கேர் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் என்ன பார்த்தனோ அது உண்மையான லவ் இருந்தாதான் வரும். ஒருத்தர் தான் உயிரை பணைய வச்சு இன்னொருத்தரை காப்பாத்துறது. அப்புறம் இந்த ஹீரோ வேலைய என் கரண் சார் பண்ணிருக்காரு. இப்ப வந்துச்சு பாத்தீங்களா உங்க கண்ணுல ஒரு பயம்? அதுக்குதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க உங்க இதயத்தை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. ஏன்னா எங்க பிரீதா அக்கா எவ்வளவு கியூட் அண்ட் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஏன்னா உங்க ஹை கிளாஸ் ஃபேமிலில இருந்து 2 பசங்க, அருண் சார் அப்புறம் கரண் சார், 2 பேரும் என் பிரீதா அக்காவுக்காக சண்டை போட்டுக்க போறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க மேம்? ஸ்டூபிட் மாதிரி பேசாத. ஸ்டூபிட் ஐட்டம் பேசாத. ஆனா நான் சொன்னது அது கண்டிப்பா நடக்காது.
சான்ஸே இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆனா ஒருவேளை நடந்துருச்சுன்னா அப்போ ஒரு பயங்கரமான வெடி வெடிக்கும். இவங்க என் பேச்சை கேட்டே ஓடி போயிட்டாங்க. எப்படியோ என்னோட சூப்பர் ஷாக் கரீனா மேடம் தலை மேல இருக்கிற ஹெட் வெயிட்ட குறைச்சிருச்சு. அவங்க முகம் சுருங்கி போச்சு. இன்னொரு தடவை பார்க்கலாமா? நான் உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கரண் எனக்கு பிரீதாவுக்கு செஞ்ச உதவி இருக்கே, அதை என்னால வார்த்தையில சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரீதா எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கால? பிரீதா நல்லதா இருக்கா. நல்லது. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா நீங்க வீட்ல மூத்தவங்க. உங்களோட ஆசீர்வாதம், உங்க வளர்ப்புனாலதான் உங்க பசங்க 2 பேருமே இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க. அவங்க பொண்ணுங்களையும் பெரியவங்களையும் எவ்வளவு மதிக்கிறாங்க தெரியுமா? முன்னாடி கூட நாங்க ஒரு பிரச்சனையில இருந்தப்போ அருண் தான் வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. அப்புறம் இந்த முறை கரண் மட்டும் வரலன்னா எங்க பொண்ணோட நிலைமை. நாங்க அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஓப்பனா வாழ கத்து கொடுத்துருக்கோம். சில சமயங்கள்ல பொறுப்புகளை மறந்திருக்கலாம், கேர்லெஸ்ஸாவும் இருந்திருக்கலாம். ஆனா மனசளவுல ரொம்ப சுத்தமானவங்க, நல்ல எண்ணம் இருக்கிறவங்க. இதுக்கு என்னால கேரண்டி சொல்ல முடியும். கரண் அண்ணா பிரீதாவுக்காக எதுவும் செய்ய முடியும்ன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா விஷயம் இதோட மட்டும் நிக்கல. காதல் அப்படி இப்படின்னு எப்படியோ போயிடுச்சு. ஓ காட், இது எவ்வளவு விசித்திரமான சிச்சுவேஷன். ஆனா அந்த விஷயத்தை தான் என்னால யாருக்கிட்டயும் சொல்ல முடியல. கரண், உனக்கு என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்ல பாட்டி, சின்ன காயம் தான், எனக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாதீங்க. ஓ பாட்டி பாட்டி பாட்டி, நோ வரிஸ். ஓ இப்படியே இருக்க அனுப்பீங்க, என்னால மூச்சு விட முடியல. நாங்க எல்லாரும் பயந்துட்டோம் தெரியுமா? கரண், கரண் இங்க பாருப்பா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க மட்டும் நேரத்துல அங்க போலனா என் மனசார நான் உங்களை வாழ்த்துறேன். உண்மையாவே கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. இல்லம்மா, நான் கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இன்ஃபேக்ட் நான் பிரீதா மேல கோவமா இருக்கேன். ஏன்னா அவளாலதான் எனக்கு காயம் பட்டுச்சு. மாம், நான் சீரியஸா சொல்றேன், நீங்க சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் அண்ணனுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். பிரீதாவை யாராவது கிட்னாப் பண்ண விட்டுருந்தா இவர் என்ன படாத பாடுபடுத்திருப்பாரு. இவர் என்ன திட்டுவாருன்னு பயந்து அங்க போன, இப்படி தட்டிட்டானுங்க. ஆமா, இவன் சொன்னதும் சரிதான். ஒருவேளை இன்னைக்கு நீ பிரீதாவை காப்பாத்தாம வந்திருந்தேன்னா நான் உன்னை மன்னிச்சிருக்கவே மாட்டேன். பாத்தீங்களா மாம், நான் இதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இல்ல கரண், எனக்கு தெரியும்பா, பிரீதாவால தான் உனக்கு இப்படி காயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அவ மேல நீ கோவப்பட்டுறாத. நீயே அவளை காப்பாத்தவும் செஞ்சுட்டு அப்புறம் நீயே அவ மேல கோவப்பட்டு. ஆண்டி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவன் என் தம்பி, நல்லா தான் இருக்கான் பாருங்க. அதுவும் இல்லாம கிரிக்கெட் ஸ்டாரா இருக்கறனால இந்த மாதிரி அடியெல்லாம் படத்தான் செய்யும். வேணும்னா பாருங்களேன், நாளைக்கே சரியாயிடுவான். அண்ணா என்ன பாராட்டுறாரா? இப்பதான் என்ன பார்த்து இர்ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாரு. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னல, நான் இவங்களுக்கு ஓப்பனா வாழ கத்து கொடுத்துருக்கேன். பரன் வர போறாரு. என்ன பாக்குறீங்க? இல்ல நான் யார பாக்குறேன்? ஓ, நீங்க யார பாக்குறீங்கன்னு புரியுது. உங்க கண்ணுக்கு எங்களெல்லாம் ஸ்டாரா தெரியல, அவங்களதான் தெரியுது இல்ல? அட, நீங்க வந்துட்டீங்களா? ஏய், வா அபிய போய் பார்த்துட்டு வரலாம். நான் வரல, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, நீங்க போங்க. கரண், அவரை நம்ம இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நம்ம அவரை இன்வைட் பண்ணிருக்கோம், அவர் நம்மளோட கெஸ்ட். அவரை வரவேற்கிறது நம்ம பொறுப்பு.
சரளாமா என்னோட மாமியார். அத்த அது அருண், கரண். அடேங்கப்பா, இவங்க உன்னோட அத்தன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. இவங்க கூட எனக்கு ஏற்கனவே அறிமுகமா இருக்கு. எனிவே இன்னைக்காவது தெரிஞ்சதே. வெரி குட் பா, குட் ஜாப். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க, நான் உங்களை மாம் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க உள்ள வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ கம் பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பேசிட்டே இருங்க, நான் உங்களுக்காக டீயும் டிஃபனும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாம் நல்லா போகுதாமா? எல்லாமே நல்லதா இருக்கு. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பிரக்யாக்கா, நான் எப்ப இருந்து உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த விநாயகர் பூஜை அன்னைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சிருக்கல, அப்ப மீட் பண்ணு. ஹலோ ஹலோ, உங்க மிகப்பெரிய ஃபேனோட செல்ஃபி எடுத்துக்க மாட்டீங்களா ராக் ஸ்டார்? கம் ஹியர். அட ஒரு நிமிஷம் எல்லாரும் போன் கீழ இருங்க, நான் போயிட்டு வந்துறேன். இதோ வந்துறேன். சார் ப்ளீஸ். ஹாய் பாட்டி. ஹாய். எப்படி இருக்கீங்க பாட்டி? நீ நேரத்தை ஒதுக்கிட்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். என்ன பேசுறீங்க பாட்டி? உங்க வீட்ல விநாயகர் இருக்காரு, நான் வந்துதான் ஆகணும். ஆனா உன் கூட பிரக்யா வரலையா? அவ வந்திருக்கா, அது ஒருக்கா. அவ பிறந்த வீட்டுக்காரங்களோட பேசிட்டு இருக்கா. ஓ, கொஞ்சம் பிஸி. ஆனா சரளாமாவும் வந்திருக்காங்க. நான் போய் உங்களை பாத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு இந்த ராக்கெட் எடுத்துட்டு போறீங்க? இத நான் என்னன்னு சொல்றது? இது எல்லாமே உன்னோட தப்புதான். நீ என்னோட பிசியோவா பிரீத்தாவை அனுப்பினல, அவகிட்ட ஏகப்பட்ட ஐடியாக்கள் இருக்கு. இந்த ராக்கெட்டை வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணா என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட் நல்லா இருக்குமா? ஐ ஜஸ்ட் ஹேட் இட். ஒருவேளை இப்படியே கூட இருக்கலாம்ல. அவ உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுக்க விரும்புறா போல இருக்கு. ஹிண்டா? என்ன ஹிண்ட்? பொழுது சாஞ்சிருச்சு, இருட்ட போகுது. இருட்னா என்ன? ஜெயிக்காம போக மாட்டேன். கரெக்ட். ஜீத்து சார் வராரா? அவர் இங்க ஆர்த்தி எடுக்க வந்துட்டு இருக்காரு. ஓ மை காட், ஜித்து சார் வந்துட்டாரு. गाइस, ஜித்து சார் வந்துட்டாரு. ஜீத்து சார் என்னது அவரா? ஆவணி வந்தது, புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா. அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா. மாக்கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா. கணபதி ராஜா வந்தாராம், மனையில் இன்றே பொன்னாளாம். கணபதி ராஜா வந்தாராம், மனையில் இன்றே பொன்னாளாம். உங்ககிட்டயும் கேக்குறேன், என்ன இது? நீ எதுக்காக வந்த? இவர்கிட்ட ஆர்கியூ பண்றது கூட வேஸ்ட் தான். சாரி. ஏய், ஒரு நிமிஷம். எங்க போற நீ? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உன்னை வார்ன் பண்றேன். மரியாதையா இந்த சைக்கோ கேம் எல்லாம் நிறுத்திடு. இப்ப நான் என்ன பண்ணேன்? ஓஹோ, என்ன பண்ண நான் கேக்குறேன். நான் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எங்க என்ன பார்த்த? மேல சொல்லு. நீ என்ன பார்த்த? என்ன நடந்துச்சு? நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, நீ என்னோட அண்ணன் கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ற. ஏன்? ஓ மை காட், நான் ரிஷப் சாரை கேர் பண்றத நீ பார்த்ததுனால நான் அவர்கிட்ட நெருங்க முயற்சி பண்றேன், அவரை ஃபாலோ பண்றேன்னு உனக்கு தோணிருக்கு. எஸ், அது உன்னோட தப்பு. உன் யோசனையே அப்படிதான். எஸ், என் மூளை அப்படிதான் யோசிக்கும். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன். ஷர்லின் உன்னை விட 10,000 மடங்கு நல்ல பொண்ணு. நீ அவ கூட போட்டி போறதுக்குலாம் ட்ரை பண்ணாத. அவங்க தான் என் அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். கடைசியா சொல்றேன், இந்த மாதிரி சீப் டெக்னிக்ஸ் எல்லாம் விட்டுரு. வாட்? என்னாச்சு? எதுக்கு நான் அப்படி பாக்குற? ஐ நோ ஐ அம் ஹேண்ட்ஸம்.
ஆனா நான் உன்ன மாதிரி சுத்தி வளைக்கல மாட்டேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் உன்ன பார்த்தேன். நீ ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து தெரியாம அவர் மேல கொட்டுற மாதிரி கொட்டி அதை துடைக்கிற மாதிரி துடைக்கிற. அந்த சாக்குல அவரை நீ டச் பண்ண பாக்குற. ரியலி? நீ உண்மையிலேயே இப்படிதான் நினைச்சியா? எஸ், நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. நீ தேவையில்லாம ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? இரு ஒரு நிமிஷம். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் கரண் லூசர் லூத்ரா? உன்னோட ஜெலசிய மறைக்கிறதுக்காகவா? எஸ், யூ ஆர் ஜெலஸ். உனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எதுக்காக ரிஷப கேர் பண்றேன், உன்னை ஏன் கேர் பண்ணல? ரிஷப் பின்னால நான் எதுக்கு போறேன், உன் பின்னால நான் ஏன் வரலன்னு? ஏன்னா பொண்ணுங்க எல்லாரும் உன் பின்னால வருவாங்கன்னு நீ நினைக்கிறதுனால. இதனால நீ கண்டிப்பா ஜெலஸ் ஆயிருப்ப. ரிஷப் சருக்கு எவ்வளவு ஸ்மார்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான பொண்ணு ஷெர்லின் கிடைச்சிருக்கா. அப்புறம் உன் பின்னாடி அதான் அந்த 2 கிரேசி பொண்ணுங்க சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க பேர் என்ன? சோஃபியா அண்ட் மலேசியா. அவங்களுக்கும் ஷெர்லினுக்கும் கம்பேரிசனே கிடையாது. அதனாலதான் நீ ஜெல்லஸ் ஆயிருக்க. யோசி உனக்கே புரியும். வர்ட்டா? பிரீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அன்னைக்கு சொன்ன குரூப் டுகெதரை பத்தி நீ என்ன நினைக்கிற? பிரீதா சொல்லு, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீயே சொல்றல சோஃபியா மனிஷ்கா 2 பேருமே போரிங்னு. சோ குரூப் டுகெதரை பத்தி உன் மனசுல என்ன அபிப்பிராயம்? சேட். எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுற? இது புடி. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என் துப்பட்டாவோட எதிரி நீ. நான் எதுக்காக இப்படி சொன்ன நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறல்ல? நீ ஒரு லூசர் மாதிரி மலேசியா அப்புறம் சோஃபியா பின்னாடி சுத்துறல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நல்ல பொண்ணை மடக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டி இருந்தாகணும். ஆனா ஒண்ணு பாரு, உனக்கு தான் உன் மண்டல எதுவுமே இல்லையே. உன்கிட்ட பணம் இருந்தாலும் நீ ஒரு லோ கிளாஸ். உள்ளுக்குள்ள வெறும் ஈகோ அண்ட் கர்வம் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இந்த முகத்தை பாரு, மாஷா அல்லாஹ், தாடி இருக்கிற ஆடு கூட பார்க்க ரொம்ப அழகா தெரியும். எந்த ஒரு பொண்ணுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா ஒன்ன இல்ல, அவ உன்னோட அண்ணன் ரிஷப தான் சூஸ் பண்ணுவா. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு பக்கம் அவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட துப்பட்டாவை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து கொடுத்தாரு. ஆனா நீ என்ன பண்ண? இதுக்கு இந்த நிலைமையை உண்டாக்கி இருக்க. உங்க 2 பேருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் தான் இருக்கு. அவர் எவ்வளவு நல்லவர்னா, அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ட்ரிங்க் அவருக்கு பதிலா அது ஓ மேல விழுந்திருந்தா நான் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். ஏன்னா நீ அதுக்கு தான் லாய்க்கு. உன்னை யாரும் கேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நீயும் யாரையும் கேர் பண்ண மாட்ட. நீ அப்படிப்பட்ட ஆள் தான். அப்புறம் உன்னோட அண்ணன் இருக்காருல்ல, அவரு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜென்டில்மேன். அப்புறம் நீ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சோஃபியாவும் மலிஷ்காவும் உன்னை ஏன் தெரியுமா இவ்வளவு விரும்புறாங்க? எதுக்கும் பின்னாடியே வராங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கும் உன்ன மாதிரி மண்டையில ஒண்ணுமே கிடையாது. 3 பேரும் ஒன்னா நம்பர் முட்டாளுங்க. ஏதாவது ஒரு சென்சிபிளான பொண்ணா இருந்தா உன்னை என்னைக்குமே சூஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா சரியான பொண்ணுங்க தப்பான ஆம்பளைங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. யூ காட் இட்? ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்டயே வாயாடுறியா? இதுக்காக நீ வருத்தப்பட போற. சோஃபியா மனிஷ்காவை எதுக்காக என் பக்கத்துல அலோவ் பண்றேன்னா, அவங்க 2 பேரும் என்ன விரும்புறாங்க. அவங்கள தவிர வேற யாராவது என் பக்கத்துல நெருங்கறத பாத்துருக்க? நான் பாக்கல. ஏன்னா அந்த 2 பொண்ணுகளை தவிர உன்னை கேட்கறதுக்கு வேற யார் இருக்காங்க? இங்க பாரு, நான் நினைச்சா எந்த பொண்ணையும் என் பின்னாடி சுத்த வைப்பேன். என்ன பண்ற? கடவுளுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யறதுக்கு வெட்கப்பட்டுட்டு இருந்தா, இப்ப என் கையை பிடிச்சிட்டு ஒரு ஓரமா இழுத்துட்டு போற. உன் மைண்ட்ல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியா?
ஓகே இப்போ என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு சொல்லு. யாருக்கு தெரியும்? சரி அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு கிரிக்கெட் நடக்க போகுதுல, அதுல தெரியும். இந்த பொண்ணுங்க பசங்களை விட பெட்டர்னு தெரியும். இல்ல 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 பாரு, ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க எப்பவுமே பொண்ணுங்களோட ரொம்ப பெட்டர். பாருங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்க பசங்களை சந்தோஷப்படுத்ததா அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் பொண்ணுங்க தான் பெட்டர் அண்ட் பெஸ்ட். இங்க பாரு, நான் மேலோட்டமா எதுவும் சொல்ல மாட்டேன். உண்மையாவே ஆம்பளைங்க தான் பொண்ணுங்களை விட பெட்டர்னு நான் ஒத்துப்பேன். சரி, நான் ஜோக் பண்றேன்னு நீ நினைக்கிறல்ல? ஓகே, ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். பந்தயத்துல பொண்ணுங்க ஜெயிக்கிறாங்களா இல்ல ஆம்பளைங்க ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நீ ஒன்னு சொல்லு. ஒருவேளை ஆம்பளைங்க ஜெயிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னா நடக்காததை நினைச்சு நீங்க எதுக்கு கனவு கண்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, கனவை நினைவாக்கிடலாம். பதிலுக்கு நீ என்ன தருவன்னு மட்டும் சொல்லு. என்ன தரணும்? நான் வேணா சஜஸ்ட் பண்ணவா? ஒருவேளை ஆம்பளைங்க ஜெயிச்சிட்டா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. நான் அங்க இருக்கேன். இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க கேப்டனா யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கே ரூல்ஸ் என்னன்னு தெரியாது. ஆமாண்ணே, ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க அழுவாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, 4 எங்க போகும் 6 எங்க போய் விழுன்னு. ஹாட்டா இருக்கல அம்மாடி, இங்க பாருமா. சொல்லுங்க. நாம இங்க கிரிக்கெட் தான் விளையாட போறோம், டென்னிஸ் இல்ல. ஆனா பாட்டி, நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கேன். நம்ம எல்லாரும் கூட அநேகமா கம்ஃபர்டபிளா தான் இருக்கோம்ல. ஆல் ரைட், ரிலாக்ஸ் லேடிஸ். ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன். இந்த மேட்ச்ல ஒரு டீமுக்கு 7 ஓவர்ஸ். பிகாஸ் 2020 விளையாட முடியாது. 5 ஓவர்ஸ்ல நீங்க ஆல் அவுட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஓய் கரண் கண்ணா, நீ எங்களை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்னு. எங்க ஆட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல இல்ல ஆண்டி, நீங்க கண்ணான்னா சொல்லாதீங்க. நீங்க இப்போ போர்க்களத்துல இருக்கீங்க, யாருக்கும் அம்மா இல்ல. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் இவங்கள சேரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே, ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன். ஒருவேளை பால் பவுண்டரிக்கு வெளியே போயிடுச்சுன்னா, ஒரு நிமிஷம் கேர்ள்ஸ், ஒருவேளை பால் பவுண்டரிக்கு உள்ள பிட்ச் ஆகி அப்புறம் வெளியே போச்சுன்னா அப்போ பால் பவுண்டரிய தாண்டி நேரா வெளியே போச்சுன்னா அப்போ பால் விக்கெட்டை ஹிட் பண்ணுச்சுன்னா அப்போ ஸ்டம்ப தாண்டி தூரமா போட்டாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை ஓவர்ல ரன்ஸே எடுக்க முடியலன்னா அப்ப அது அவங்களோட என்ன புரிஞ்சுதா? இல்ல வேற ஏதாவது கத்துக்கணும்னா கூட கேளுங்க, நாங்க அதையும் சொல்றோம். எனி கன்ஃபியூஷன் गाइस? சொல்லுங்க. நீ எப்போது நான் மேட்ச் ஆடுறத பாத்தியா? இல்ல, ஆனா நான் அதை விட நல்லா ஆடுறவங்க மேட்ச் எல்லாம் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். தேங்க் காட் நான் உன்னை பார்க்கல, இல்லன்னா கிரிக்கெட்டே நான் வெறுத்திருப்பேன். அப்போ இன்னைக்கு பாரு. One second. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்காங்க, நம்மளும் ரெடியா இருப்போம். அட அம்பையருங்கப்பா. வேற யாரு? நான் தான் இங்க அம்பையரா இருக்க போறேன். ஓகே, என்ன காரணம்னா இந்த இடத்துல நான் தான் வயசுல பெரியவ, அதனால நான் தான் அம்பையரா இருக்க முடியும். இன்னொரு விஷயம், நான் அனுபவத்துல பெரியவ, அதனால மூளையிலையும் பெரியவ. என்ன நடக்குதுங்க? பார்ட்டிக்கு என்ன ரூல்ஸ் தெரியுமா என்ன? அடே பேராண்டி, நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களை விட ஒரு பெட்டர் அம்பையர் இருக்கவே முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் நான் சேர் லீடரா தான் இருக்க போறேன். பாட்டி சியர் லீடரா இருக்க போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தாங்க. முக்கியமான விஷயம்,
நான் ஒரு வாட்டி கமிட் ஆயிட்டேன்னா அப்புறம் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். தங்கச்சி, நான் ஏன் பேச்சையே கேட்க மாட்டேன். ஓகே ஓகே, டாஸ் டாஸ். ஓகே, போடலாம். காயினை கொண்டு வாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஏன்னா இப்போ டாஸ் போட போறாங்க. சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க ரெடியா? காயின் காயின். வாங்க வாங்க, காயினை எடுங்க கொண்டு வாங்க. வாங்க. Heads. Heads. ஓகே, 1 2 3. சரி, பாத்துக்கலாம். நாங்க தான் முதல்ல பேட்டிங் பண்ணுவோம். பாட்டி முடிவு பண்ணட்டும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பாய்ஸ் தான் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க. அடிச்சம்பர் இன்னொரு போற. மேடம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கமெண்ட்ரி கொடுக்க வந்துட்டு இப்படி பேசாம இருந்தா அப்படி. Come on Sammy, we want 6. ஓகே ஓகே. அங்கிள், கேர்ள்ஸ் தோத்துருவாங்க. பாய்ஸோட பவருக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்ல. அதுவும் உண்மைதான். ஒரே ஓவர்ல 14 ரன்ஸ். ஆஹா. சோ ஒரு ஓவர் முடியறதுக்குள்ள பாய்ஸ் டீமோட ஸ்கோர் 14 ரன்ஸ். அப்புறம் கேர்ள்ஸோட கஷ்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கம் ஆன் பாய்ஸ், நீங்க கலக்குறீங்க. கம் ஆன், கிளாப் ஃபார் தி பாய்ஸ். ஆனா பொண்ணுங்களும் தைரியத்தை இழக்க மாட்டாங்க. நல்லா ஆட போறாங்க. இப்ப அடுத்து bowling போட போகுது ஸ்ருதி. Come on. அது நோ பால். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே எஸ் பால் தான். எஸ் பால். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பிடுவோமா என்ன? அது எஸ் பால் தான். எஸ் பால் எனக்கு தெரியும். நோ பால் அது அர்த்தம் இல்ல. எஸ் பால். ஐயோ, இப்ப கரண் சார் வருவாரே. அவரை என்ன பண்றது? கேர்ள்ஸ் டீம் ஒரு வழி பண்ணிடுவாரு. என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. யா, கமிங். ஹலோ. ஹாய் சோஃபியா. யா, ஸ்பீக்கிங். ஹூஸ் திஸ்? நான் ஸ்ருதி, பிரீதாவோட தங்கச்சி. நீ எதை கால் பண்ண? உனக்கு என்ன வேணும்? ஒரு பக்கம் உன்னோட அக்கா பிரீதா என் கரணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. என் மனச உடைச்சிட்டா. இப்ப நீ எதுக்கு கால் பண்ற? நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாத. நான் உனக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் சொல்றதுக்காக போன் பண்ணேன். நான் உனக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன். ஆனா அதுக்கு பதிலா உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபேவர் வேணும். சொல்லு. குட் நியூஸ் நான் உனக்கு சொல்லிடுவேன் சோஃபியா. ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்வேன்னு. ஓகே, I'll promise. என்ன குட் நியூஸ்னு சொல்லு. இங்க பாரு சோஃபியா, அன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருந்த, அழுதன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கல? அன்னைக்கு நீ என்கிட்டயும் கிருத்திகா கிட்டயும் சொல்லிட்டு இருந்தே, அதாவது கரண் சாருக்கும் பிரீதாக்காவுக்கும் நடுல ஏதோ நடக்குதுன்னு. ஆனா நீ நினைச்சது தப்பு சோஃபியா. அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்ல. கம் ஆன் ஸ்ருதி, நான் அவங்கள என்னோட கண்ணால பார்த்தேன். ரூம்லயும் பார்த்தேன், பாத்ரூம்லயும் பார்த்தேன். ஐயோ இல்ல சோஃபியா, அது வெறும் டெம்பரரி கிரஷ் தான். அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, காதல் இல்ல, டேட்டிங் கூட எதுவுமே இல்ல. சோஃபியா, நான் உண்மைதான் சொல்றேன். ப்ளீஸ் என்னோட பேச்ச நீ நம்பு. Are you serious, Shruti? Yeah, I'm serious. Oh God, you Shruti, நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. இப்போ நான் உனக்கு என்ன ஃபேவர் பண்ணனும்னு சொல்லு. என்ன வேணாலும் கேளு. ஓகே.
இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. ஓ காட் ஸ்ருதி, நான் எப்படி செய்ய முடியும்? கம் ஆன் சோஃபி, இப்பதானே எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண. எங்களுக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே, ஐ வில் டு. தேங்க் யூ, பை. கண்டிப்பா கால் பண்ணனும். சூப்பர் மாமா, கமல் மாமா, ஜெய் ஹிட் மாமா, ஜெய் சிக்ஸ் மாமா, ஜெய் சூப்பர் மாமா, ஜெய். சூப்பர் சாமாடி. இந்த பேட்ஸ்மேன் 4 6 மாத்தி மாத்தி அடிக்கிறாரு. அவங்க பண்றது தப்பு. அவங்க கேமை வெற்றி பக்கம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸ்ருதி, ஷர்லின், இங்க வாங்க. இட்ஸ் பிரேக் டைம். வாங்க கேளுங்க. சொல்லுக்கா. இப்படியே விட்டா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அவங்க இந்த மாதிரி 6 4 அடிக்கிறது பார்த்தா நம்ம ஷியோரா தோத்துருவோம்னு தோணுது. உங்ககிட்ட ஏதாவது கேம் பிளான் இருக்கா? அக்கா, யார் தோல்வியை நினைச்சு வருத்தப்படுறாங்களோ வருத்தப்படட்டும். ஆனா நான் வின் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கிரேட். ஐ ட்ரஸ்ட் யூ. ஓகே அக்கா, இப்ப நீ கரண் சாரோட விக்கெட்க்கு ரெடி ஆயிடு. ஒரு வாட்டி எங்க ஸ்கோர் போர்டை பாரு. கரண் பாய்ஸோட வெற்றியை நிச்சயமாக்கிட்டாரு. இப்ப செமையா இருக்க போது அருண் பேட்டிங் பண்ண போறாரு, பிரீதா பவுலிங் பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கம் ஆன். பிரீத்தா உங்க முகத்துல சிரிப்பை பார்க்கறதுக்காக என்னால எதுவும் செய்ய முடியும். அப்புறம் தூக்குறதுலாம் சாதாரண விஷயம். கம் ஆன் பிரீதா, கம் ஆன், கம் ஆன். நீ என்ன நினைக்கிற? பொண்ணுங்க ஜெயிப்பாங்களா? உங்களுக்கு என்னவா? யார் ஜெயிச்சாலும் உங்களுக்கு தானே நன்மை. சரி ஓகே, இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த பெட்டையை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பெட்டு வேணாம். கரண் கலக்கிட்ட 6. ஓ நோ 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 நோ, இது 6 எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது 6 தான். சாரி, அது 6 இல்ல. நான் தான் சொல்றேன்ல. ஏய், அது 6 தான். நல்லா பாரு. பேர் பாட்டி, இது 6ஆ? சொல்லுங்க. இல்ல இல்ல பாட்டி. ஒரு நிமிஷம் இரு. வெயிட், என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, அப்படியா? எப்படி? மேட்ச் ரெக்கார்டிங் என் போன்ல இருக்குமா? செனல், என் போன் எடுத்துட்டு வா. இந்தாங்க. நல்லா பாரு. ஆஹா. கரண் சார், போன் அட்டெண்ட் பண்ணுங்க. இவங்க ரொம்ப நேரமா எனக்கும் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கேம்ல பிஸியா இருந்ததுனால எடுக்க முடியல. நீங்களாவது எடுங்க. அட்லீஸ்ட் என்ன விஷயம்னாவது கேளுங்க. ஹாய் சோஃபியா. ஹாய் கரண், எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கோம். சரி கேளு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே. அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். யூ நோ, நம்மளோட குட் நியூஸ் ஷேர் பண்றதுக்காக. ஓகே ஓகே, பால் போடு. ஐ லவ் யூ. பிரீதாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் எதையோ தொலைச்ச மாதிரியே இருக்கா?
அவளுக்கு என்னாச்சு? ஏதோ ஏதோ நடந்திருக்கு. இது நல்லா இருக்கு. பொண்ணுங்க அவுட் ஆனா மட்டும் என்னாச்சுன்னு கேக்குற, ஆனா பசங்க அவுட் ஆனா வெரி குட்னு சொல்ற. அவங்க சரியா விளையாடல, அவுட் ஆகுறாங்க. அவ நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தா, ரொம்ப அருமையா விளையாடினா 4-4 அடிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு நல்லா தெரியுது ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆட தெரியாதவன் பாட்டை குறை சொல்ற மாதிரி. பாட்டே இல்லைனாலும் எங்களால ஆட முடியும், புரிஞ்சுதா? உனக்கு எல்லா ஆம்பளைங்கிட்டையும் ப்ராப்ளம் தெரியுதுல? சரி என்ன பாரு பாரு, உனக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். Dress வேற சூப்பரா பண்ணிருக்கேன். இப்ப நீங்க இதுல கவனம் செலுத்தாம ஆட்டத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. அட இங்க வாங்கக்கா. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன டென்ஷன்? உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? நான் சொல்றேன். உங்க இன்னிங்ஸை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரீதா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். நான் இவள மனசார காதலிக்கிறதா இவகிட்ட சொல்லியிருக்கேன். இவ இல்லாம வாழ முடியாது. என் வாழ்க்கையில இவ எப்பவுமே என் கூட இருக்கணும். இவ சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டு இருக்கா. அதனாலதான் டிஸ்டர்ப் ஆகி இப்போ அநியாயத்துக்கு அவுட் ஆயிட்டான். பாத்தீங்களாக்கா, நீங்க இவரோட சதியில விழுந்துட்டீங்க. ஓ காட், தேங்க் காட். நீ விளையாட்டுக்கு தான் சொன்னியா? நான் பயந்தே போயிட்டேன். அதாவது நான் இவனை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னா உண்மையிலேயே இவன் புத்தி ஏதோ கெட்டு போச்சோன்னு பயந்துட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. உன்னை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட தான் நான் இதை செஞ்சேன் சைக்கோ. நீ சோஃபியாவை பயன்படுத்தி என் குடும்பத்திலேயே என்ன அசிங்கப்படுத்த பார்த்தல, அதுக்காக நானா? அக்கா, எனக்கு என்னவோ நம்ம கேம்ல தோத்துருவோம்னு தோணுது. அட, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? மேட்ச் இன்னும் முடியல மேடம், வாங்க சீக்கிரம். சரி வா போலாம். ஹே கிருத்திகா, கோ. ஏய் கிருத்திகா, அக்ஷய் bowling பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக நீ விக்கெட்டை இழக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இங்க பாரு, இன்னைக்கு தலை குனிஞ்சா வாழ்க்கை போற தலை குனிய வேண்டியதுதான். இங்க பாரு, என்ன ரொம்ப நேரம் பவுலிங் பண்ண வைக்காத. சீக்கிரம் அவுட் ஆயிடு. இது என் ஆர்டர், புரியுதா? இப்ப பாருங்க இந்த ஓவர்ல எப்படி விக்கெட் உள்ள போகுதுன்னு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுல, அப்ப டெஃபினட்டா அவ சொல்றதா அவன் கேட்பான். ஏன் அவரு ஆர்டர் போடுவாரா? கல்யாண வாழ்க்கையில புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சரிசமமான இடம் தான், புரிஞ்சுதா?